சிலிண்டர் இருக்குல்ல அது எப்போ வரும்? சட்டியில இருந்தாதானே சார் அகப்பையில வரும். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அழகான முத்தான அமைச்சர்களை தேடி பிடித்துக் கொண்டு அமர வைத்திருக்கிறார் என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் பார்க்கிறேன். அந்த மாண்புமிகு அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தூத்துக்குடியில வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. தவறா பார்க்கல. அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர், அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதால் இதுக்கு என்னால பதிலளிக்க முடியவில்லை. கலைஞரை போன்று கூட நிறைய ரோல் மாடல் வச்சு 30 வருஷம் அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி கிளவராத ஆளுமையா இங்க வந்து பேச விடுங்க சார். இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஜய் சார் நிர்மலா சீதாராமன் கதைக்கு வரல. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நண்பா நண்பி நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகியும் பிரபல தொழிலதிபருமான ராம்சன் உமா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளாடி எப்படி வரீங்க? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஈர்ப்பு சக்தின்னு நான் சொல்லுவேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதுக்கே நான் ரியலி ப்ரவுட் ஆஃப். நான் இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தோடைய இந்த ஷாலை நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹானரபிள் சிஎம் விஜய் சார் அவர்கள் தான். இந்த மஃப்ளரை போடுறது பெருமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இப்போ வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆமா. ஸோ கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஆமா. ஏன் அந்த எண்ணம் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வரல? சார் நான் அப்பவே எனக்கு ஐ எம் இன்ட்ரெஸ்டட். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என் கணவரின் இதனால நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அதர்வைஸ் என்னுடைய மனசுக்குள்ள நான் வந்து கம்ப்ளீட்டா என்னை அர்ப்பணிச்சிருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் கட்சியில இருந்திருக்கேன். அதுல இருக்கிற ஒரு அர்ப்பணிப்பை விட இதுல எனக்கு இன்னும் அதிகமான ஒரு ஆர்வமும் செயலாக்கமும் என்ன செய்யலாங்கிற ஒரு உந்துதலும் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சிஎம் அவர்களுடைய சொல் செயல் திறமை இதை வந்து நான் அதிகமா வாட்ச் பண்றேன். சார் இன்னைக்கு சிறு குழந்தைகள் செல்போன் எடுத்துட்டு ரீல்ஸ் பாக்குறாங்க. நம்ம எல்லாரும் வருத்தப்படுறோம். உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கலாம், சகோதரிகள் இருக்கலாம், சிறிய சகோதரர் இருக்கலாம். எல்லாரும் கையில போன் வச்சுட்டு என்ன பார்த்துட்டு இருப்பாங்க? ரீல்ஸ் பார்ப்பாங்க, சம்மாட் என்டர்டைன்மெண்ட் ஏதாவது பார்த்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. சார் இன்னைக்கு என் டிவி ஆன் பண்ணா சட்டமன்றத்துல என்ன நடக்குங்கிறத அப் டு டேட் நான் பாக்குறேன் சார். என் வீட்டு சர்வெண்ட் வரங்க, அம்மா டிவி போடலையான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரோட ஃபோக்கஸ் மைண்ட் இன்னைக்கு வந்து ஓப்பனா நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நேரிலையா பாக்குறதுக்கு இன்றைய தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற நமது சிஎம் விஜய் அவர்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காங்களே. எந்த அரசாங்கமாவது இதை செஞ்சிருக்கா? இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே செல் எடுத்துட்டு பஸ்ல போறப்பையும் சரி, வெளியே எங்கேயும் போனாலும் சரி, ஏன் ஸ்கூல்ல ஒரு டாக்கா இருக்கட்டும், சினிமா பிளேஸா இருக்கட்டும், காமன் பிளேஸா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சியை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது ஒரு பெரிய விழிப்புணர்வா நான் பாக்குறேன் மக்களிடையே. யார் வந்தா என்னப்பா, யாருக்கு ஓட்டு போட்டானப்பா, என்ன நடந்தானப்பா, யார் முன்னேறினானப்பா, இருந்த காலம் போய் எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம தலைமையும் வச்சிருக்காங்க. அந்த தலைமையை நோக்கி நாமளும் கேள்வி கேட்கிற இடத்துலயும் அவங்க நமக்கு செஞ்சு கொடுக்கிற இடத்தையும் நம்ம தலைமையும் மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், இன்னைக்கு உலகளாவிய அளவுல இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்களே பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது இந்த கடையில வந்து ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆகுது. ஆமா. இந்த 3 மாசத்துல என்ன ஒரு மாற்றத்தை நீங்க பாத்தீங்க? சார் ஏன் சார் இல்ல, இன்னைக்கு நான் தான் சொன்னேன், இன்னைக்கு சிறுவர் சிறுமிகளுடைய கல்வி ஆகட்டும், அவங்க கையில இருக்க செல்போனா இருக்கட்டும், அதுவே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்திருக்கு. தமிழக அரசியல்ல இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத 8 வயது சிறுவன்ல இருந்து 80 வயசு தாத்தா வரைக்கும் இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. விஜய் சாரோடைய நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, டிவி ஆன் பண்ணுங்க, ரீல்ஸ் போடுறாங்களா, அதுல என்ன நடக்குங்கிறது ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்றாங்களே சார். ஒவ்வொருத்தருடைய ஆட்சியிலையும் பண்ணாததையா இன்னைக்கு வந்து டிவிக்கு ஆட்சியில நம்ம பண்ணிட்டோம். நான் கேக்குறேன் சார், நம்ம ஒரு தொழில இருக்கிறோம், நம்ம தொழிலை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு சிறிய யுக்தி, காலம் நமக்கு கொடுத்திருக்கிற கருவி செல்போன். இதை பயன்படுத்துறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அரசியல்வாதிகளும் சரி, அரசியல் சார்ந்தவர்களும் சரி, குறிப்பாக நடத்தும் சிஎம் அவர்களின் ஆட்சியில் இருப்பவர்களும் சரி, ஒரு ரீல்ஸ் போட்டா அது ஏன் தப்பா பேசணும்? முந்தைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ரீல்ஸ் போட்டதே இல்லையா? தன்னை பத்தி அவர்களை விளம்பரப்படுத்தி கொண்டதே இல்லையா?
அப்ப இந்த ஆட்சி வந்த உடனே 3 மாசத்துக்குள் என்ன ஏன் மாறல? உங்களுக்கே தெரியாதா? அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள பிள்ளைங்க பேச மாட்டாங்களா? எதிர்கட்சியினர் நடந்து கொண்டுதான் இருக்கு சார். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் எடுக்கிறாந்தாலே அந்த ஒரு புதிய சூழல, ஒரு புதிய உறவு வரப்ப அவங்க ஸ்டடி பண்றதுக்கு கால நேர அவகாசம் தேவைப்படுது. அதை விட்டுட்டு வந்தோடனே நீ நாளைக்கு என்ன பண்ணுவீர்கள், நாளானைக்கு என்ன செய்வீர்கள் நம்ம கேள்வி கேட்கறது அர்த்தமற்றது. இல்ல, கால அவகாசம் கொடுக்கறது தப்பு இல்ல, கண்டிப்பாக. ஆனா இந்த கால அவகாசம் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் தாண்டி போயிருமோ? கண்டிப்பா இருக்காது சார். இது நம்மளுடைய யூகம். நான் உங்கன்னு கூட நான் சொல்லல. ஆஸ் அ சிட்டிசன் எனக்கு கூட அது இருக்கலாம். ஆனா ஐ எம் கிளீன் அண்ட் கிளவர். நான் அதை சிந்திக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்கு. நான் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு பேசுற இடத்துல நான் இருக்க வரல. ஒவ்வொரு சூழ்நிலை. ஆனால் அந்த தவறான சூழ்நிலையும் இன்னைக்கு சிஎம் அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்து தவறு என்ன சரி என்ன, மக்களுக்கு எது தேவை, என்ன செய்ய வேண்டும், எதிர்காலத்தில் எதை நம் சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு முற்போக்கு எண்ணம் டெஃபினட்டா இருக்கு. அது நீங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தாலும் பதில் சொல்ற இடத்துல நான் இருக்கேன். இதோ நேற்றுக்கு பட்ஜெட் தொடர் பாத்தீங்களா? அதை குறை சொன்னவங்க எத்தனை பேர்? குறை சொன்னவங்க கம்மி தானே தவிர நிறைய சொன்னவர்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. நீங்க சொல்ற அந்த ரீல்ஸ் சொன்னவங்களை விட நிறைய சொன்னவங்க அதிகம்னா சார், அந்த குறையும் சார் திருப்பி பாக்குறாங்க. குறையும் வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சி. ஆமா, இன்னைக்கு இந்த ஆளுங்கட்சி நோக்கி தான் பல பேர் உள்ள வர்றாங்க. ஆமா, அவங்க எதை நோக்கி வர்றாங்க சார்? அந்த ஆளுங்கட்சியை பற்றி ஏதாவது புகழ்ந்து பேசணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் நமக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும். சரி சார், நீங்க சொல்ற கேள்விக்கே நான் வரேன். நான் யாரு? எனக்கு இல்ல, நீங்க சொல்றீங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புனாலதான் கோஷம் போடுறாங்க, அவங்களுக்கு மகளாரம் பாடு புகழாரம் பாடுனாதான் நன்மை நடக்கும் நீங்க சொல்றீங்க. தட் இஸ் a businessman. சார், பிசினஸ்மேன் மட்டும் தொழிலதிபர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்களா? பாமர மக்கள் சார் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நான் படிச்சிருக்கேன், ரைட்டு. என் வீட்டுல இன்னைக்கு இந்த வீட்டை எடுத்துக்கொள்வோமே, என்னுடைய கார் உதவியாளரா இருக்கட்டும், வீடை கவனிக்கும் உதவியாளர் அவர்களா இருக்கட்டும், அவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள், ஏன் டிவிக்கே தேர்ந்தெடுத்திருக்க, அவர்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒன்றுமல்ல. நல்லவர் வந்தால் நல்லது நடக்கும். நமக்கு ஏதாவது நம் வாழ்க்கை முறையில் ஒரு சிறிய மாற்றம். அவர்கள் 5000 எதிர்பார்க்கவில்லை, 50,000 எதிர்பார்க்கவில்லை. நம் சந்ததிகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா சார் எதிர்பார்ப்பு ஏன் இருக்கணும்? எதிர்பார்ப்பு இல்லா அரசியல் நடக்கும் பொழுது எதிர்பார்ப்பு எதற்கு? இன்னைக்கு நம்ம அதை மனசுல நம்ம ஒரு நாடோட முன்னேற்றம் பெண்களுடைய முன்னேற்றம் சார். கல்வி பெண்களுடைய பாதுகாப்பை வச்சுதான் ஒரு நாடோட முன்னேற்றம். இந்த கல்வி பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஒரு பெண்ணோட பாதுகாப்பு இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எப்படி இருக்கு சார்? பியூட்டிஃபுல் சார். பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். நான் இன்னைக்கு ஜுவல்ஸ் போட்டு வெளில போயிட்டு வரேன் சார். நீங்க ஏன் சார் அடுத்தால நீங்க பாக்குறீங்க? நான் தனியா சென்னைக்கு போறேன், தனியா இங்க வரேன், தனியா எல்லா இடங்களுக்கும் நான் தனிமையில நின்னு ஜெயிச்சுட்டு வரேன் சார். அது காரணம் என்ன? இந்த 3 மாசத்துல நடக்குதா இல்ல அதுக்கு முன்னாடி நடக்குதா? இந்த தலைமைக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி நான் பயந்து வீட்டுல இருந்தேன். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திருநெல்வேலில இருந்து சென்னைக்கு தைரியமா போறீங்க. நிச்சயமா இதுல என்ன சார் மாற்றம் இருக்கு? அது காரணம் என்னன்னு கேட்கணும். சென்னைங்கிறதுக்காக நீங்க கிண்டல் பண்றதுக்காக அது கேலிக்காக நான் சொல்ல வரல. எனக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கறாங்க. எதன் மூலமாக? உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவர்களை தொடர்பு கொள், இதை எதிர்கொள், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் சிஎம் அவர்கள். என்னை விட்டு விடுங்க. அறியாத பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேர் கையில செல்போன்ல சிஎம்ஐ தொடர்பு கொள்ளவும் அமைச்சர்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வைக்கிறாங்க. எதை நோக்கி போகுது? விழிப்புணர்வு. இது ஒரு நல்ல மாற்றம் இல்லையா? உங்க குழந்தையும் கூட இருக்கலாம் இல்லையா? உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட இருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்லப்பா, இன்னைக்கெல்லாம் எல்லாம் கையில செல்போன்ல இது இருக்குப்பா, நம்பரை போட்டா அங்க பறந்துரும். ஒரு தைரியமான வார்த்தை இன்னைக்கு மனதில் ஆழமாக தமிழக மக்கள் மத்தியில் தட்டி கேட்கிற அளவுக்கு உருவாயிருக்கு என்றால் அந்த நல்லாட்சியே காரணம். அது மட்டுமா சார்? இன்னைக்கு ஏழை குழந்தைகள் கல்வி விஷயமா இருக்கட்டும், பெண்களை பத்தி பேசுனீங்க. சிங்கப்படைய பேசாம இருக்க முடியுமா? இன்னைக்கு சிங்க பெண்கள் பாதுகாப்பு எந்த கட்சியில சார் ஆரம்பிச்சாங்க சார்? பொதுவா ஒரு ஆணிடம் போய் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறிய தயக்கம் இருக்கும். ஏனென்றால் நம்ம வளர்ந்த விதம், நம்மளுடைய பாரம்பரியம், நம் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கச்சு. இப்ப இன்னைக்கு இந்த பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த விஷயம் நம்ம தலைமையில இருந்து நம்ம சிஎம் அவர்கள் இந்த பாதுகாப்பு உணர்வை கொண்டு கொடுத்திருக்கிறது. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. நான் அந்த நேரத்துல முதலமைச்சர் அவர்களுக்கு பெரும் நன்றியை தெரிவிக்கிறேன். கண்டிப்பா அதனாலதான் நான் அந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா as a woman எனக்கும் பெண் குழந்தைகள் எங்க வீட்லயும் இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் இப்ப நாட்டுல நடந்த பாஸ்ட்
நினைக்கிறப்ப உடம்பெல்லாம் பதறுது நமக்கு. எல்லார் வீட்லயும் இன்னைக்கு என்னை பேட்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் சிறு குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. பெண்களோட பாதுகாப்பு இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் என்பதை அறிந்து நமது சிஎம் அவர்கள் மகத்தான ஒரு திட்டத்தை இன்னைக்கு நமக்கு முதல் கையெழுத்தாக தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து முதல்வரை பாராட்டுறாங்க. ஆமா, ஆனா இதே பாராட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி இல்லையே. ஏன் அப்படின்னா தேர்தல் வரும்போது யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு தெரியும். கண்டிப்பா தேர்தல் வெற்றிக்கு பிறகுதானே இந்த இதெல்லாம் ஆர்ப்பாட்டம். கண்டிப்பா இல்ல சார், அன்னைக்கு நின்ன மக்களால் தான் இன்னைக்கு நாங்க சிஎம்ஆ சார வந்து நாங்க அந்த வெற்றி மேடையில உட்கார வச்சிருக்கோம். அன்னைக்கும் நாங்க கோஷம் போட்டோம். அன்னைக்கு எங்களுக்கு பதவிகள் இல்ல, இன்று தலைமை பதவியில் இருக்கிறது. நாங்களும் எங்களை சார்ந்தவர்களும் பதவியில் அமர்ந்து அந்த ஒரு ஆராதனையை அவங்களுக்கு காமிக்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. அவர் வந்து ஒரு உச்சத்துல நடிகர், உச்சத்துல இருந்து அவ்வளவு சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு, அவருக்கு தேவையில்லை. ஆனா அந்த அவரு கீழே இருக்காங்கல்ல மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவை இருக்கு. கண்டிப்பா சார், இதுல நான் ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா பதிய விருப்பப்படுறேன். யாரும் பேசியிருப்பாங்களான்னு தெரியல. இந்த ஆதாயம் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எங்கள் தலைமையிலான அரசு, எங்கள் சிஎம் அவர்கள் அழகான முத்தான அமைச்சர்களை தேடி பிடித்து கொண்டு அமர வைத்திருக்கிறார் என்பதில் பெருமை கொள்கிறேன். நான் பார்க்கிறேன் யாருக்கு சார் என்ன பேக்ரவுண்ட் சார் இருக்கு. ஒரு சில பேர்களுக்கு வேணா அந்த ஒரு பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்திருக்கா, எல்லாரும் பாரம்பரியம் தகுதியான அமைச்சர்கள் தான் தமிழக கண்டிப்பா இருக்காங்க சார். ஒரு மைக்க பிடிச்சு பேசுறப்ப ஒரு தவறு இல்லாம பதட்டம் இல்லாமல் இன்று தாவேகாவின் அனைத்து அமைச்சர்களும் எம்எல்ஏ பெருமக்களும் இன்னைக்கு தெளிவாக நாட்டு நடப்புகளையும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் தலக்கணமும் இல்லாம அமைதியான முறையில் உண்மை நிலவரத்தை மக்களுக்கு சொல்றாங்க. இதை விட என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் சார்? நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அது ஒருவேளை ஃபாரின்லயா என்னன்னு தெரியல. ஒரு அமைச்சர்கிட்ட இப்படி தூத்துக்குடியில வந்து கப்பல் துறைமுகம் கட்டுறாங்களே, இது உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது அந்த மாண்புமிகு அமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சொல்லுங்க. தூத்துக்குடியில வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. சார் அவங்களுடைய பிளேஸ்ல வந்து கேக்குறது தூத்துக்குடி மாவட்டத்துல தான் கோயில்பட்டி இருக்கு. சரி, அந்த கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மீன்வளத்துறை அமைச்சர். சரி, அவர்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்கிறாங்க, அதுவும் கோயில்பட்டியில தான் கேட்கிறாங்க. சரி, அவருடைய சொந்த இடத்துல இருந்து சொன்னா அது ஒரு நன்மை பயக்குமே, மக்களுக்கும் அது தெரிய வருமேங்கிறதுக்கு இதான் சார் நம்ம எல்லாமே வந்து இப்படி தவறான கண்ணோட்டத்துல பார்த்து அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர், அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இதே வந்து விருதுநகர் மாவட்டத்திலயோ திருநெல்வேலி மாவட்டத்தில கேட்டிருந்தாங்கன்னா தவறு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க பொறுப்பு அமைச்சர் வேற. கண்டிப்பா கண்டிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர். அந்த சூழ்நிலை என்னவோ நான் அறியேன், அதால் இதுக்கு என்னால பதிலளிக்க முடியவில்லை. ஆனா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்க அப்படி தட்டி கழிச்சுட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நீங்க அவங்க அந்த எதிர்பார்த்த கொஸ்டினுக்கு வேற ஏதாவது கூட சொல்வதற்கு கூட அவர்கள் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். நீங்களும் நானும் அந்த ஸ்பாட்ல இல்ல, அதனால அதை பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு அதுல தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஃபுல் குவாலிஃபைட் தான். கண்டிப்பா சார். குவாலிஃபைடுங்கறத நீங்க வந்து படிப்பை மட்டுமே வச்சு பாக்குறீங்க. படிப்பு மட்டும் இல்ல, சமுதாய சேவை, மக்கள் பணி. இன்னைக்கு நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை எடுத்துக்கிடலாம், அண்ணா அவர்களை எடுத்துக்கலாம். எல்லாரும் அவர்களுடைய தன் சுய எண்ணங்களாலையும் நல்ல சிந்தனைகளாலையும் நாட்டு மக்களுக்கு வந்த தலைவர்கள், பெரும் தலைவர்கள். அந்த வரிசையில இன்னைக்கு சிஎம் விஜய் சார் அவர்களுடைய ஆளுமை மிகவும் அழகா, ரொம்ப அருமையா, அமைதியான முறையில இருந்து அவர் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க பேசல. ஏன் சார் பேசணும்? காரியத்தில் காமிக்க வேண்டும் என்பதில் தான் அவங்க கருத்தில் கொண்டிருக்கிறார்களே தவிர உட்கார்ந்து பேசுவதால் என்ன லாபம்? அந்த பெருந்தலைவர் காமராஜரை ஒப்பிட்டதால சொல்றேன். பெருந்தலைவர் காமராஜர் மக்களோடு மக்களாக இருந்தார். கண்டிப்பா ஒரு கடைக்கோழி தொண்டல்ல இருந்து தனக்கு ஓட்டு போட்ட மக்களும் தமிழ்நாடு மக்கள் வரைக்கும் பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க முடியும். அவரோட தன்னுடைய குறைகள் நிறைகளை சார் இப்போ சந்திக்க முடியும் சார். நீங்க செக்ரட்டரியேட் போனீங்கன்னா உங்களால எல்லாரும் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாரையும் மாவட்டத்துல மிகவும் புகழ் பெற்றவர்கள், பேர் பெற்றவர்கள். அது இங்கேதான் தவிர சென்னையில வந்து நான் தான் ராம்சன் உமா, இவர்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் உமன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னுடைய பொறுப்போ என்னுடைய சகல வசதிகளோ இந்த குடும்ப பின்னணியிலிருந்து இந்த பெண்மணி வந்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நேரடியாக போகிறோம், சந்திக்கிறோம், அவர்களை சந்திச்சு நம்மளுடைய மனதில் உள்ள கருத்தை சொல்லி விஷ் பண்ணி மலர் கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்று ஆசிகளையும் பெற்று வருகிறோம். பதவிக்காக யாரும் போவதில்லை. எல்லோருக்கும் ஒரு ஆர்வம், நல்லவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆர்வம். என்னை பொறுத்த வரைக்கும்
இந்த தமிழக வெற்றி கழகத்தில் அமைந்துள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், மாநில நிர்வாகிகளா இருக்கட்டும், அதில் பயணிக்கும் பொதுமக்கள், சகோதரர்கள், இளைஞர்கள் யாவரையும் நான் வணங்குகிறேன். ஏனென்றால் கடந்த 2 மாசமா பாத்தீங்கன்னா நான் டிராவல் பண்றேன். சத்தியமா சொல்றேன், எல்லாரும் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை எந்த ஒரு கட்சியில் இந்த வார்த்தை, மகளிர் வர்றாங்க அவங்களை முன்னாடி நிக்க வைங்க, இந்த வார்த்தை உரித்து எந்த கட்சியில கொடுத்திருக்காங்க? இதுக்கு முன்னாடி நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்திருக்கேன். சோ அதை விடக்குமா இங்க அதிகமா பாதுகாப்பு நிறைய இருக்குங்க சார். அங்க நான் நிறைய விஷயங்களை வேற விதமா பாதுகாப்புனா புரட்சி தலைவி தான் சொல்லுவாங்க. புரட்சி தலைவி அம்மாவை மட்டுமே ஏன் பாக்குறீங்க? அதுக்கப்புறம் ஒரு லீடர்ஷிப் வரவே கூடாதா? அவங்க தண்ணி எடுத்து சார், இப்ப எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. உங்களுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, என் பையனுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு இருப்பாங்க. அப்ப அந்த ரோல் மாடல் மாதிரி நம்மளும் இப்படி வரணும்னு விஜய் சார் மனசுல சின்ன வயசுல இருந்தே பல தலைவர்கள், நாட் ஃபார் ஜெயலலிதா அம்மா அவர்களை போன்று, அண்ணாவை போன்று, பெரியாரை போன்று, அஞ்சம்மாள் போன்று, இப்படி பல தலைவர்கள், வேலு நாச்சியார் அவர்களை போன்று, கலைஞரை போன்று கூட நிறைய ரோல் மாடல் வச்சிருக்காரு சார். கலைஞரை போன்று நீங்க சொல்லுங்க, பல இடங்கள புகழ்ந்திருக்காரு. இல்ல புகழ்ந்திருக்கிறாருங்கிறப்ப நம்ம அப்ப அவங்க மீடியால இருந்தாங்க சார். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க, உங்களோட தலைமையை நீங்க மதிச்சுதானே ஆகணும். நீங்க மதிக்க மாட்டேன்னு சொன்னா உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பம் என்னத்துக்காகும்? அப்ப விஜய் சார் என்பவர்கள் தனி மனிதர் அல்ல. அவர்கள் அப்பொழுது நடிகராய் இருந்த பொழுதும் தன்னை சுற்றி ஒரு 3000 பேருக்கு தன் நிலைப்பாட்டால் வேலை வாய்ப்பு, லைட்ஸ் மேனா இருக்கட்டும், மேக்கப் மேனா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், ரைட்டரா இருக்கட்டும், சிங்கரா, வாட்டர் இட் இஸ் சார், அந்த யூனிட்னு எடுத்துக்கிட்டா நம்மளால எண்ணவே முடியாது. அத்தனை பேருக்கும் அவருடைய படத்தால் நன்மை பயக்கிறது. அப்படி இருக்க பட்சத்துல அன்றைய நிலைமையில் ஆளுங்கட்சி யாரோ அவரை நோக்கி போவதில் என்ன தப்பு இருக்கு? அதே போலதான் இன்னைக்கு ஆளுங்கட்சி தாவேக்கா அததான் இப்ப நான் சொல்ல வந்தேன். அன்றைய நீங்க நடிகர், இன்றைய சிஎம்மா இருப்பதால் நீங்கள் வணங்குகிறீர்கள், அப்ப அது கொள்கை வேறுபாடு இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதே போலதானே சார் நம்மளும் இப்ப ஒரு அரசாங்கத்தை நோக்கி தானே நம்மளும் போக முடியும். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், எப்படி போனாலும் நம்ம வந்த பாதையை மறக்க கூடாது சார். பாதை யாரு மாறுறா? கொள்கை தானே மாறுது. அரசியல்ங்கிறது அரசியல் தான் சார். ஒரு நல்ல தலைமைக்கு கீழே இருக்கிறது தான் சார் ஒரு தொண்டனுக்கு பெருமை. நான் பெருமை கொள்றேன் சார். 30 வருஷம் அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி கிளவராது ஆளுமையா இங்க வந்துரு போகுது சார். 30 வருஷமோ 30 நாளோ 30 நொடியோ நம் எண்ணமும் சிந்தனையும் முழு அர்ப்பணிப்போட இருந்தால் அவன் தலைவன் சார். அதை நாங்க இங்க பாக்குறோம் சார். அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எல்லாவற்றையும் கவனிக்கிறார். எதிர்கட்சி தலைவர்களை சொல்வதையும் கூர்ந்து கவனிக்கிறார், நோட்ஸ் எடுக்கிறார். சட்டமன்ற பேரவையில் அதில் என்ன இருக்கு, எதை நம்ம அதிகப்படுத்த வேண்டும், எல்லாம் கலந்த ஆலோசனை பன்றிதான். இன்னைக்கு நேற்றுக்கு சட்டமன்றவையில பார்த்துட்டு பட்ஜெட் தாக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குழந்தைங்களுக்கு +1 +2 ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்மெட்டோட சைக்கிள் வித் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் யார் சிந்திப்பா? அதுவும் தரமான முறை. அது மட்டுமல்ல, மகளிர் சுய உதவி குழுவை மேம்பாட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், பிறந்த குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் 1 பவுன் தங்க நாணயம். மணப்பெண்கள், தமிழ்நாட்டு தங்கைகளுக்கு அனைவர்களுக்கும் பட்டுப்புடவை மற்றும் 8 கிராமுக்கு தங்கம் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் தவிர்த்துருங்க. பொதுவாக அதுல நீங்க ஒரு விஷயத்த நீங்க நேற்றுக்கு உற்று நோக்கணும் சார். பட்ஜெட்ல இலவசம் என்று எதுவுமே இல்லை, பஸ் இலவசத்தை பத்தி எதுவும் பேசல. மாறி எல்லாமே நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு, விவசாயமா இருக்கட்டும், மகளிரா இருக்கட்டும், பிரசவ பெண்மணிகளா இருக்கட்டும், திருமணம் சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், விளையாட்டு இன்னைக்கு மேம்பட்டுக்கிட்டு வருது சார். இதெல்லாம் ஓகே, திட்டங்கள்லாம் ஓகே. இன்னுமா அந்த மக்களை இலவசத்துக்காக கையேந்து நிக்க சார். இதுவரை இருந்துட்டாங்க, ஓகே, இலவசம் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் நாங்க வரோம் அப்படின்னா நாங்க அந்த இலவசத்தை மாத்தி மக்கள் வாழ்வாதாரம், பொருளாதாரம் மக்களுக்கு இலவசம் தாய்மாமன் சீர். அப்ப அன்றைய பொழுது அம்மா கொடுக்கலையா? அம்மா உணவகம் இன்னைக்கு எந்த ஆட்சியில சார் இப்படி சார்? நான் ஒன்னே கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் தன் பெயரை வைத்திருக்கலாம், தன் சந்ததிகளான பெயர்களை வைத்திருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்துல ஒன்றுமே அல்ல. அம்மா உணவகத்தில் இன்னைக்கு பேர் மாற்றப்பட்டு
என்ன முறையில் இன்னைக்கு உச்சரிக்கப்படுகிறது? இன்னைக்கு கூட்டம் அலைமோதுகிறது. காசு கொடுத்து தான் வாங்குறோம். அது பெரிய காசு சின்ன காசு, ₹1 ₹2 காசு கொடுத்து தான் வாங்குறோம். இன்னும் இலவசத்துக்கு ஏன் தமிழ்நாட்டு மக்களை வந்து நம்ம கொண்டு போகணும்? சார், அவங்க தமிழ்நாட்டு மக்களை கொண்டு போக கூடாதுன்னு தானே நேத்தைக்கு பட்ஜெட் தாக்கல அழகா நேத்தைக்கு வந்து அலௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. மிகவும் கடுமையா எதிர்க்கக்கூடிய திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பே சொன்னார், ஒரு அரை பவுன் தங்க காசு வாங்கி கல்யாணம் பண்ண முடியாதவனுக்கு எதுக்கு பொண்டாட்டின்னு கேட்டார். அது தப்பான கேள்வி. நம்ம வந்து பண்ணக்கூடாது சார். உங்களால அரை பவுனுக்கு தங்கம் சம்பாதிக்க பண்ண முடியும். அந்த அரை பவுனுக்கும் கீழ் இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டுக்காக பசங்களுக்கு படிப்புக்காக என்னைய பேச விடுங்க சார். இதே திருநெல்வேலி ஊர்ல பிறந்த பிள்ளை இன்னைக்கு திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் இணைச்சு தொழில் மாவட்டமா விண்கல அமைப்பை வந்து இன்னைக்கு கொண்டு வர போறாங்க. அதனால வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவ போகுது. அதே போலதானே இன்னைக்கு ஒவ்வொரு பிளேஸ்லயும் அவங்க உருவாக்குறாங்க. முந்தைய அரசில் இருந்த வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை இன்னைக்கு 5 லட்சத்துக்கு உங்களுக்கு மானிய தொகையை இது பண்ணி அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கலையே. கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு எல்லாரையும் சிந்திக்கக்கூடிய நிலைமையிலையும் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து நல்ல முறையில தான் வழிகாட்டி கொண்டு போறாங்களே தவிர இலவசத்துக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒருபோதும் துணை இல்லை. இல்ல நீங்க சொன்னீங்க எல்லாம் ஓகே. இந்த தாய்மாமன் சீரு அப்புறம் மோதிரம் சீரு எல்லாம் ஓகே. அது மட்டும் சொல்லல சார், எண்ணற்ற பலன் சொல்லியிருக்கேன். இந்த 6 சிலிண்டர் இருக்குல்ல, அது எப்போ வரும் சார்? அது மக்களுக்கு டெய்லி சாப்பிடுறாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவுதான் ஆகுதுங்கறீங்க. அது இந்த பட்ஜெட்ல வரல. அப்படி சார் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நீங்க கச்சானால இருந்தாதானே சார் அகப்பையில வரும். அதுக்குண்டான உந்துதல்களையும் சார் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு நிதியை வந்து எப்படி மேம்படுத்தணும்? இந்த 6 சிலிண்டரோட பதில் எப்போ வரும்னா, அதிகபட்சம் போனா இன்னும் 1 வருஷத்துல அந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் முன்னாடி வரும். அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். கடந்த ஆட்சி தேர்தல் வந்து கடைசியில லேப்டாப் அடிச்சாங்களே மகளிருக்கு உதவி, அப்படிப்பட்ட அரசு எங்க அரசு கிடையாது. அதை நீங்க முழுமையா நம்புங்க. சிறிது கால அவகாசங்கள் கொடுங்கன்னா ஓடி ஒளியல சார். எத்தனை மாசம் நம்ம வந்து நாயம் நாட்ட கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அங்க இருக்கிற சட்ட சிக்கல், பொருளாதார நெருக்கடி, பல விஷயங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஜய் சார் வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க நிறைவேற்றோம் தானே கொடுத்தீங்க சார். நீங்க வந்து ஒரு தொழில், நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க, எடுத்தடுப்புல எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது இல்லையா? நம்ம கொடுத்து சில லாபங்களை உற்பத்தி பண்ணி தொழில் ரீதியாகவும் நாட்டோட வளர்ச்சி முன்னேற்ற திட்டங்களுக்காகவும் பல விஷயங்களை எனக்கு சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சில நேரங்கள் தேவைப்படுதுன்னு அவங்க தாழ்மையோட கேட்டுக்கிட்டாங்க. செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்லல சார். இல்ல நீங்க வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? நாங்க 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் எல்லாம் சொன்னீங்க. சிங்கப்பன் எது முடியுமோ அதை டக்குனு கையெழுத்து போட்டீங்க. சிங்கப்பன் திட்டம் ஈஸியா முடிச்சு கண்டிப்பா. ஆனா வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்னது? இந்த 6 சிலிண்டர், தங்கம். ஏன்னா வறுமையில இருக்காங்க. வறுமையில இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்பார்க்கறது அதான் எதிர்பார்க்க. சார், இது எல்லாத்த விட ஒரு நாட்டுக்கு என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க? கல்வி, பொருளாதாரம், உணவு, சுத்தம். இந்த சுத்தம்ங்கிறது எங்க வருது? மாநகராட்சிக்குள்ள வருது. குப்பை இல்லா நகரங்களை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கான விஷயத்த நம்ம பேசுவோமே. உணவு, விவசாயம், அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டுட்டு இருந்தா நம்ம அரசாங்கம் வந்து எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சார், மாற்றத்தை நோக்கி தான் சார் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கோம். அந்த நம்பிக்கையோட கண்டிப்பா கிடையாது. நம்பிக்கை கொள்ளுங்க, மாற்றம் நிச்சயம் தான். நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புங்க. அரசாங்கம் மக்களுக்கு அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏமாற்ற போறது இல்ல. அவங்க நான் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு வந்து அந்த பேச்சு வந்து வீட்டுக்கு வந்து பேச வந்து அந்த பதவியை பத்தி பேசினப்ப he was suffered. அவங்க வந்து கடந்த ஆட்சியில கண்டிப்பா இந்த 6 சிலிண்டர் வரும். கண்டிப்பா வரும். நம்புறேன். Thank you. என்னோட பார்வைக்கு எப்ப வரும்னா ஒரு 4 வருஷத்துல 3 மாத காலத்துல திமுக செய்ய தவறியது இந்த தமிழக வெற்றி கழகம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன செஞ்சு? ஊழல் ஒளிஞ்சிருக்கு சார். சமையல இப்ப நான் 12 மணிக்கு பண்றேன் சார். சகோதரன், எங்க அண்ணன், எங்க சார், எங்க தளபதி, எங்க பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருடைய பேர்